அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 10ஆம் தேதி திங்கள் கிழமை வளர்பிறை 27/10/2025 சஷ்டி திதி இன்று நாள் முழுவதும் உள்ளது. மூலம் நட்சத்திரம் மதியம் 1:27 வரை, அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம். கீழ்நோக்கு நாள் சித்த யோகம் மதியம் 1:27 வரை, அதன் பிறகு மந்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: துலா லக்னம், லக்னத்திலேயே சூரியனும் செவ்வாயும், விருச்சிகத்தில் புதன், தனுசில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக, கடகத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது, கன்னியில் சுக்கிரன். இன்றைய விசேஷம் திருச்செந்தூர் சூரசம்ஹாரம் இன்றைய தினம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? திருமணம், கிரகப்பிரவேசம் செய்ய, வியாபாரம் தொடங்க, குழந்தைக்கு அன்னம் ஊட்ட, பெயர் சூட்ட, நாற்று நட, வெற்றிலை பயிரிட, காட்டு மூலிகை சேகரிக்க, கடன் தீர்க்க, கந்தர் சஷ்டி கவசம் ஜபிக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களை, வானத்தில் வல்லூர்களுடன் பறக்க விரும்புபவன் வாத்துகளோடு நீந்தி கொண்டிருக்க கூடாது. ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே மேலே கருடாழ்வாரை போல மேகங்களை தாண்டி பறக்க வேண்டும். மேலே மேலே முன்னேற வேண்டும். மேல் நோக்கு சிந்தனையுடன் நாம் இருக்க வேண்டும் சொல்லிட்டு தொலைநோக்கு பார்வையுடன் எங்கும் எப்பொழுதும் மேல் நோக்கிய சிந்தனையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. கிணற்று தவளையாக தன்னை ஆக்கி கொள்ளாமல் பெரிய அளவிலே யோசித்து கொண்டிருப்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் ஆகிய செவ்வாயுடன் பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே நல்லது நடக்கும். பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக நீங்கள் பேசலாம். மகளுக்கும் நல்ல வரன் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகனுக்கு தேடின்னு இருக்கீங்களா? நல்ல மணமகள் பொருந்துகிற ஜாதகம் அதெல்லாம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய தினம் சுப செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. நெருப்பு கிரகங்கள் சூரியனும் செவ்வாயும் நேருக்கு நேராக உங்களை பார்க்கறதுனால கோபம் கொஞ்சம் வருங்க. இந்த வயசில் கூட நம்ம ஓடிட்டுருக்கோம், உழைச்சின்னு இருக்கோம், ஓய்வெடுக்காமல் இருக்கிறோம். சாப்பாடு, துணிமணி, உறக்கம்னு பார்க்காம லட்சியத்தோடு நாம் இருந்துட்டுருக்கோம். ஆனால் சின்ன வயசு பிள்ளைங்க இப்படி நேரங்காலத்தை வீணாக்கிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் சோம்பி திரிகிறாங்களேன்னு வீட்டில் இருக்கிறவங்க மேலே சில நேரங்களில் நீங்கள் கோபப்படுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்றைக்கி விற்று தீருங்க. வாடிக்கையாளர்களும் இன்றைக்கி வர தொடங்குவாங்க. உங்களுக்கு ஆதரவாக குரு பகவான் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் இருக்கிற வீட்டை பெருசுபடுத்தி கட்டுறது, விரிவுபடுத்தி கட்டுறது, அல்லது கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் லோன் வாங்கி பெரிய வீடு வாங்கிறது, ஏற்கனவே வாங்கி போட்ட இடத்துல வீடு கட்ட தொடங்கிறதுன்னு பல முயற்சிகள் இன்றைக்கி நீங்கள் செய்வீங்க. அதே போல் உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. அதிகாரிகளும் பாராட்டுவாங்க. புகழ்பெற்ற பல கோவில்களுக்கும் போய் வருவீங்க. பழைய நண்பர்கள் வீட்டு விசேஷங்களையும் இன்றைய தினம் நீங்கள் கலந்துப்பீங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 1:30 மணி வரைக்கும் அருமையாக இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:30 மணிக்கு பிறகு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷப ராசிக்காரர்களே, அலைகள் இல்லாத கடலும் இல்லை, கவலைகள் இல்லாத மனிதனும் இல்லை. எதையும் எதிர்கொண்டு வாழ்வதுதான் பெரிய வாழ்க்கையாகும். ஆமாங்க, பிரச்சனைகளாக பார்க்காம அவற்றை சவால்களாக நீங்கள் பார்ப்பீங்க. அதே மாதிரி பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடாமல் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேர்கொண்ட நெஞ்சுடன் உறுதி கொண்ட மனதுடன் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு சாதித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருக்கணுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:30 மணி வரைக்குமே சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதனால் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் காலையிலேருந்து மதியம் 1:30 மணி வரைக்குமே கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. முன்கோபத்தையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. அதே போல் மதியம் 1:30 மணியிலிருந்து மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. வீண் விவாதங்களையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால சகோதரங்களுடன் சின்ன சின்ன மனக்கசப்புகள் வர வாய்ப்பு இருக்குது. பெற்றோருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. மாற்றி மருந்து மாத்திரன்னு யாருக்காவது எதாவது வாங்கி கொடுத்துக்கிட்டு அடிக்கடி ஆஸ்பத்திரியும் கையமாக அலைய வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி முன்ன பின்ன தாங்க இருக்குது. வேலையாட்களில் பகை வேண்டாம், அவங்கள கொஞ்சம் அரவணைச்சு கொண்டு போகிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல, இருந்தாலும் மேலதிகாரிகளை பகச்சிக்காமல் நடந்துக்கிறது நல்லதுங்க. சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட அவங்கள மீறி நாம் இன்னைக்கு பேசிக்க வேண்டாங்க. அதே மாதிரி குடும்பத்திலேயும் சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும், விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு யோசித்து முடிவெடுக்கிறது நல்லதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கவனமாக இருங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, வாடி போகும் மலர்கள் கூட சிரிக்கின்றன, அதனுடைய இதழ்கள் கூட சிரிக்கின்றன. வாழ பிறந்த நாம ஏன் அழ வேண்டும்? எதுவாக இருந்தாலும் எதிர்கொண்டு எல்லாவற்றையும் அனுபவித்து வாழ கற்றுக்கொள்வோம். ஆமாங்க, அப்படியெல்லாம் நினச்சி எல்லாம் கடந்து போகும், எதுவாக இருந்தாலும் நன்மைக்கு தான் சொல்லிட்டு எல்லாமல்ல இறைவனின் திருப்பாத கமலங்களை சிக்கன பிடித்து கொண்டு வாழ்ந்து காட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் வந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் ரொம்ப நாளாக தள்ளி போன சில விஷயங்கள், வேலைகள் அதெல்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க. புறநகர் பகுதியில் ஒரு இடம் வாங்கிடலாம் அப்படிங்கிற முயற்சியில் இறங்கியிருக்கீங்க, அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி ஏற்கனவே வாங்கி போட்ட இடத்துல வீடு கட்டிடலாம், பிள்ளைங்கள்லாம் வளர்ந்துன்னு இருக்காங்க, கல்யாணத்துக்கும் தயாராகின்னு இருக்காங்க. சொந்த வீட்டில் இருந்தால் தான் நம்ம நல்ல விதத்தில் அவங்களுக்கு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து தர முடியுங்கிற முடிவோடு வீடு கட்டுவதற்கான வேலைகள், பேங்க் லோனுக்கான முயற்சிகள், சிஎம்டிஏ எம்எம்டிஏ அப்ரூவல் அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் தீவிரமாக இருப்பீங்க. நெருங்கிய நண்பர் வீட்டு விசேஷங்களில், கல்யாணம் காதுகுத்திலேயும் இன்றைய தினம் நீங்கள் கலந்துப்பீங்க. வெளிவட்டாரமும் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. வியாபாரமும் இன்னைக்கு ஓகோன்னு இருக்குது. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் குறையறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. சூரியனும் செவ்வாயும் 5ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய வருங்காலத்தை நினச்சி மனசுக்குள்ளார சின்ன சின்ன கவலைகள் இருக்கும். அதே மாதிரி பூர்வீக சொத்து விவகாரங்கள் அதை நினச்சும் சின்னதாக யோசனைகள் ஒரு பக்கம் ஓடின்னு இருக்குங்க. அதை
அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன கனவு தொந்தரவுகளும் ஒரு பக்கம் இருக்குங்க. குலதெய்வ கோவிலுக்கும் ஒரு முறை போய் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. பிரபலங்களும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குது. சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால வேற்றுமொழிக்காரங்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மதியம் 1:30 மணியிலிருந்து கொஞ்சம் சுமாராக இருக்குது. 1:30 மணிக்குள்ளார அருமையாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:30 மணிக்கு பிறகு அமோகமாக இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்து மதியம் 1:30 மணிக்குள்ளார சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, கஷ்ட காலத்தில் கடன் தந்தவர்களையும் கடினமான நேரத்தில் உடன் இருந்தவர்களையும் ஒருபோதும் மறந்து விடாதே. ஆமாங்க, நீங்கள் எப்பயுமே அப்படிதாங்க. கஷ்டப்பட்டு கவலையோடு இருந்த காலகட்டத்தில் ஓடி வந்து உதவுனவங்க, ஆறுதலாக வார்த்தைகள் பேசினவங்க, அன்பாக அரவணைச்சிக்கிட்டவங்க, அவங்கள எந்த காலத்திலுமே மறக்காமல் நெஞ்சத்துக்குள் வைத்து அவர்களை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய நன்றி மறவாத நல்ல உள்ளங்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு வெற்றி உண்டு. எதை தொட்டாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. முடியாததையும் இன்னைக்கு நீங்கள் முடித்து காட்டுவீங்க. சொன்ன சொல்ல இன்னைக்கு நீங்கள் காப்பாற்றுவீங்க. குடும்பத்திலேயும் உங்களுக்கு சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. சுக்கிரன் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. சந்திரன் உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால சவால்களில் ஜெயிச்சு காட்டுவீங்க. சிலருக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி சிலருக்கு புது தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல முக்கிய கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால வண்டி கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி வியாபார வகையிலையும் உங்களுக்கு லாபம் எல்லாம் இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே இன்னைக்கு விற்று தீருங்க. உத்தியோகஸ்தானத்தை 2 முக்கிய கிரகங்கள் பார்க்குறாங்க. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். புது விஷயங்களையும் இன்னைக்கு நீங்கள் கற்றுப்பீங்க. அதே மாதிரி வெளிமாநிலம் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. சிலருக்கு வெளிநாட்டு நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையிலிருந்து மதியம் 1:30 மணி வரைக்கும் அருமையாக இருக்குது. அதனால் முக்கிய வேலைகள் எதுவாக இருந்தாலும் மதியம் 1:30 மணிக்குள்ளார நீங்கள் செய்து முடிக்கிறது நல்லதுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் காலையில் சுமாராக இருக்குங்க. மதியம் 1:30 மணிக்கு பிறகு அமோகமாக இருக்குதுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, இந்த உலகத்தில் உனக்கென்று ஒரு இடத்தை உருவாக்குவதை விட உனக்கென்று ஒரு உலகத்தை உருவாக்கிக்கொள், அதுதான் உறுதுணையாக இருக்கும். ஆமாங்க, அதனால தாங்க உங்களை சுற்றி ஒரு உலகத்தை நீங்கள் உருவாக்குவீங்க. நாம் மட்டும் உருப்படியாக இருந்தால் போதாது, நம்மை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும், சொந்த பந்தங்களும் நல்லா இருக்கணும், கூட பிறந்தவங்களும் நல்லா இருக்கணும், கூடின்னு இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணுங்கிற உயர்ந்த எண்ணத்தோடு தன்னை சுற்றி ஒரு உலகத்தை உருவாக்குபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு தைரியமான முடிவுகள் எடுக்கும் நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சூரியனுடன் யோகாதிபதி செவ்வாய் தைரிய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாருங்க. எதை தொட்டாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிப்பீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு கையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. 2ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால
சாதுரியமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. ஆனால் அஷ்டமத்து சனி நடந்துட்டுருக்கிறதுனால நாம் ஒன்று சொல்ல போனால் மற்றவங்க வேறு மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. 5ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய வருங்காலத்தை நினச்சி சின்னதாக ஒரு பயம் எட்டி பார்க்கும். இந்த போட்டியான உலகத்தில், இந்த சூழ்ச்சி உலகத்தில் அவங்களால காலம் தள்ள முடியுமா, அவங்களால சமாளித்து ஜெயிச்சிட முடியுமா அப்படிங்கிற எண்ணங்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டேயும் இருக்குங்க. மற்றபடி வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல. ஆனால் பங்குதாரர்கள் வேலையாட்களால் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும். பழையவர்கள் போய் புதியவர்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் எல்லா வேலையும் நம்ம தலையில் தான் கட்டுறாங்க, லீவு கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் அப்படி உழைச்சும் கடைசி நேரத்தில் யாராவது நல்ல பேர் வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் நமக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குதுங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துலேருந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால புகழ்பெற்ற கோவில்களுக்கெல்லாம் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வகையிலும் இன்னைக்கு நல்லது நடக்கும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் நீ தொலைத்ததை தேடு. உன்னை தொலைத்துவிட்டு போனவர்களை ஒருபோதும் தேடாதே, அது நிம்மதியை தராது. ஆமாங்க, அதனால தாங்க வேணான்னு சொல்லிட்டு உதாசீனப்படுத்திட்டு போனவங்க, ஓரங்கட்டிட்டு போனவங்கள பற்றி நீங்கள் எப்பொழுதுமே கவலைப்பட மாட்டீங்க. போனவங்க போகட்டும், நம்ம வாழ்க்கையை நாம் தொடர்ந்து வாழ்வோம். நாம் சாதிக்க பிறந்தவங்க, அதனால் நாம் சளைச்சிடக்கூடாதுன்னு எங்கும் எப்பொழுதும் எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொண்டு எடுத்துக்காட்டாய் வாழ்ந்து காட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியே யார்? சுக்கிரன் தான். அவர் உங்கள் ராசிக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்கிறதுனால நினச்சது நிறைவேறும். தடங்கல்கள் எல்லாமே விலகும். எங்கே போனாலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிநாதன் புதன் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால முடியாதுங்கிறதையும் நீங்கள் முடித்து காட்டுவீங்க. நடக்காதுன்னு சொன்னதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே கிடைக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. 2ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்கிறதுனால சில நேரங்களில் சிலரை பற்றி வெடுக்குன்னு கொஞ்சம் பேசி வைப்பீங்க. அந்த முன்கோபத்தில் பேசுகிறத மட்டும் நீங்கள் மூட்டை கட்டி வச்சிட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்தில் லாபாதிபதி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வீட்டை கொஞ்சம் திருத்துறது, வீட்டு உபயோகப் பொருட்கள்லாம் வாங்கிறது, டைனிங் டேபிள் புதுப்பிக்கிறது, சமையலறை படுக்கை அறையை புதுப்பிக்கிறதுன்னு சுப செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா வகையிலுமே வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க. அதே மாதிரி லாபமும் நல்லா இருக்குதுங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. இருந்தாலும் கண்டகச்சனி நடந்துருக்கிறதுனால உங்களை பற்றியான வதந்திகள், விமர்சனங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். நம்மளை போய் இப்படியெல்லாம் சொல்கிறாங்களேன்னு நீங்கள் வருத்தப்பட்டுறக்கூடாது. கொஞ்சம் கம்பீரமாகவே இருக்க பாருங்கள். அதே மாதிரி குரு பகவான் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பணவரவு செல்வாக்கு அதிகரிக்கும். எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி நாள் முழுக்க அமோகமாக இருக்குதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்து மதியம் 1:30 மணி வரைக்கும் அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, வாழ்க்கை ஒன்றும் பட்டிமன்றம் அல்ல,
விவாதமும் வாதமும் செய்து கொண்டிருப்பதற்கு, வாழ்க்கை வாழ்வதற்கே விட்டு கொடுத்து போவதுதான் வாழ்க்கையாகும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது சண்டை சச்சரவு வந்தாலும் மறப்போம் மன்னிப்போங்கிற பெருந்தன்மையோடு விட்டு கொடுத்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு உங்களுக்கு நல்லது நடக்குங்க. எதிரிகளை வீழ்த்தி இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் ராசிக்குள்ளார சூரியனும் செவ்வாயும் உட்கார்ந்துருக்கிறதுனால உடல் உஷ்ணம் அதிகமாகும். ஒரு சிலருக்கு வேனல் கட்டி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு கண்ணெரிச்சல், வறட்டு இருமல் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை காட்டுங்க. குளிர்ச்சி தரக்கூடிய நீர்க்காய்கள் அதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்றதும் நல்லதுங்க. உங்கள் ராசிநாதன் ஆகிய சுக்கிரன் 12ஆம் இடத்துல நீசங்கதியில் இருக்கிறாரு. அப்படி இருந்தாலும் அவருடைய அம்சம் அருமையாக இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி உண்டு. எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வருங்க. உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன். அவர் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் கேட்ட இடத்துல பண உதவிகள் கிடைக்கும். அதிக வட்டிக்கு அவசரத்துக்கு வாங்கின பணத்தை, அசல் பணத்தை எடுத்து, அதாவது குறைந்த வட்டிக்கு கடன் வாங்கி அந்த அதிக வட்டிக்கு வாங்கின கடனை பைசல் பண்ணுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பாரு. சிக்கல்கள்லேருந்து உங்களை வெளியில் கொண்டு வருவார். லாபஸ்தானத்தில் கேது உட்கார்ந்து இருக்கிறதுனால வியாபாரத்திலையும் இன்னைக்கு நல்ல லாபம் இருக்குது. எதிர்பார்த்ததும் வெற்றிகரமாக முடியுங்க. உத்தியோக ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இன்னைக்கு 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் தைரியமான முடிவுகள் எடுப்பீங்க. சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:30 மணி வரைக்கும் அருமையாக இருக்குதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:30 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மதியம் 1:30 மணிக்குள்ளார முடிவெடுத்தீங்கன்னா ஜெயிச்சு காட்டலாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, அவசரம் நமக்கு சிப்பிகளை தரலாம், ஆனால் பொறுமையோ முத்துக்களை தர முடியும். ஆமாங்க, நேரமும் காலமும் பொறுமையும் தான் அறிவாளிகளின் மிகப்பெரிய மூலதனமாகும். ஆமாங்க, அதனால தாங்க ஒரு வேலையை முடிக்கணுன்னா அது முடிகிற வரைக்குமே நீங்கள் பொறுமையாக இருப்பீங்க. மனசுக்குள்ளார பல கணக்குகள்லாம் போட்டுருப்பீங்க. ஆனாலும் அவசரப்படாமல், ஏன்னா நம்ம அவசரப்படாமல் இருந்தால் தான் சாதிக்க முடியுங்கிற எண்ணத்தோடு வார்த்தையில் நீங்கள் வேகத்தை காட்டினாலும் வாழ்க்கையில் பொறுமையாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த அலைச்சல்கள், சோர்வு, களைப்பிலேருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. பணவரவு, செல்வாக்கு உண்டுங்க. அதே மாதிரி விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் சாதுரியமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. பழைய நூல்களெல்லாம் படித்து உங்களுடைய பகுத்தறிவு திறனையும் நீங்கள் வளர்த்துப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிமாநிலம், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பழைய சொந்த பந்தங்களோட இன்றைக்கி மனம் திறந்து பேசுவீங்க. அதே போல் இன்றைய தினம் நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள் வீட்டு கல்யாணம், காதுகுத்து, கிரகப்பிரவேச நிகழ்ச்சிகளையும் கலந்துக்கிட்டு சந்தோஷமாகவும் இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. பழைய நண்பர்களாலும் ஆதாயம் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும். புதிய பங்குதாரர்கள்
வாடிக்கையாளர்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் இன்னைக்கு சவால்களில் ஜெயிச்சு காட்டுவீங்க. சூரியனும் செவ்வாயும் 12ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால இன்றைய தினம் சின்ன சின்னதாக வேலை சுமை இருந்துகிட்டு தாங்க இருக்கும். உத்தியோகத்தில் வேலை சுமை இருக்குங்க. அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் முன்னேறுவீங்க. அதே போல் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையிலிருந்து மதியம் 1:30 மணி வரைக்கும் அமோகமாக இருக்குதுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:30 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, நீ அதிகாலையில் செய்யும் முயற்சியும் அடுத்தடுத்து செய்யக்கூடிய பயிற்சியும் என்றும் ஒருபோதும் வாழ்க்கையில் வீண் போவதில்லை. ஆமாங்க, அதனால தாங்க காலையிலேயே எழுந்து உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் இறங்கிடுவீங்க. இன்றைக்கி என்ன செய்யணும், எந்த வேலையெல்லாம் பார்க்கணும், யார்கிட்ட பேசணும்னு சொல்லி அதிகாலையிலேயே அடிமனசுக்குள்ளார திட்டமிட்டு அதை நடாத்தி செயல்படுத்தி காட்டி வெற்றி பெறக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வேலை சுமை இருக்குங்க. முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் மதியம் 1:30 மணி வரைக்கும் மூலம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மூலம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. பூராடம் நட்சத்திரத்தில் மதியம் 1:30 மணியிலிருந்து சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால பூராடம் நட்சத்திரக்காரர்கள் மதியம் 1:30 மணியிலிருந்து கவனமாக இருக்கணும். இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. இரவு நேர உணவு சீக்கிரம் சாப்பிட்றது நல்லதுங்க. அதே மாதிரி வெளிவட்டாரத்திலையும் இன்றைக்கி எல்லாரையுமே அனுசரித்து கொண்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்க புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, இருந்தாலும் வாடிக்கையாளர்கள் வேலையாட்களால் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்குங்க. உத்தியோகத்தில் பெரிய பெரிய சவால்களை எல்லாம் இன்றைக்கி நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும். அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, யாரையும் பழிக்காமல் எதையும் சபிக்காமல் வாழுங்கள். அப்போதுதான் மனிதனாக வாழ்ந்து காட்ட முடியும். ஆமாங்க, சிலர்லாம் திடீர்னு சிலரை சபிப்பாங்க. எனக்கு நீ இது கூட இல்லைன்னா நீ அவ்வளோதான் அப்படின்னு கோவப்பட்டு சபிப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. நம்முடைய நன்மைக்காக நம்முடைய நலனுக்காக மற்றவங்கள நாம் துன்புறுத்தக்கூடாது, மற்றவங்கள நாம் குறை சொல்லக்கூடாது, மற்றவங்கள நாம் சபிக்கிறதோ அல்லது மற்றவங்களுக்கு வேறு ஏதாவது வார்த்தைகளை கடினமாக பேசுகிறதோ கூடாதுன்னு எங்கும் எப்போதும் தானங்களில் சிறந்த தானமாகிய சமாதானத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் பரவாயில்லைங்க. விரயஸ்தானத்தில் தான் உங்களுக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. இருந்தாலும் சுப செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு குரு பகவான் வந்திருக்காருங்க. 7ஆம் இடத்துல உட்கார்ந்து உங்களை நேருக்கு நேராக பார்த்துட்டு இருக்காரு. ஏற்கனவே கொடுத்து ஏமாந்து போன தொகையில் ஒரு பகுதி இப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேட்டு பாருங்கள். அதே மாதிரி நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால தள்ளிப்போன திருமணம் திடீர்னு கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பிரபலங்களும் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. வியாபார வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த
வந்த தொந்தரவுகள், சிக்கல்கள் அதெல்லாமே சரியாகி திடீர் லாபத்தையும் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் புது முதலீட்டாளர்கள் தேடி வர வாய்ப்பு இருக்குது. புது வேலையாட்களும் நல்ல விதத்தில் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்ன மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள் அதெல்லாம் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால நல்லதெல்லாம் நடக்கும். சூழ்ச்சிகளையும் சூதானமாக தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சிலருக்கு வெளிமாநிலம், வெளிநாட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகோன்னு இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதே போல் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்ப ராசிக்காரர்களே, புறம் சொல்லாத குணமும் பொறாமை இல்லாத மனமும் உள்ளவர்கள் நிச்சயமாக வாழ்ந்து காட்டுவார்கள். ஆமாங்க, நீங்கள் எப்பயுமே அப்படி தாங்க. புறம் சொல்கிறது உங்களுக்கு பிடிக்காது. யாராக இருந்தாலும் நேருக்கு நேராக பேசிட்டு போயிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி அடுத்தவங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து சந்தோஷப்படுவீங்களே தவிர பொறாமப்பட மாட்டீங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லோரையுமே வாழ்க வளமுடன் வாழ்த்தி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் இன்னைக்கு சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தடைகள் எல்லாமே உடைபடும். எதிர்பார்த்தது சீக்கிரம் நடக்கும். சொன்ன சொல்லையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. கோர்ட்டு கேஸு எதுவாக இருந்தாலும் சாதகமாக முடியுங்க. 7:30 சனியில் உங்களுக்கு ஜென்மச்சனி எல்லாம் முடிஞ்சிருச்சிங்க. பாதச்சனி தாங்க இப்போ நடந்துட்டு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால ரோடு கிராஸ் பண்ணும்போது கவனமாக இருக்கணும். அவசர முடிவுகளையும் தவிர்க்கணுங்க. 5ஆம் இடத்திலிருந்து வந்த குரு பகவான் தற்சமயம் 6வது வீட்டில் அதிசாரத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால் அனாவசிய பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லது. அத்தியாவசியம் இல்லாத செலவுகளை குறைச்சிக்கிறது நல்லதுங்க. வீணாக உறுதிமொழிகள் யாருக்கும் தர வேண்டாம். அதுலேயும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கனால இன்னைக்கு லாபம் நல்லா இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல பேர் கிடைக்குங்க. ஏன்னா உத்தியோகஸ்தானத்தில் வந்து அருமையாக புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால புது பொறுப்புகள், பதவிகள் இதெல்லாம் தேடி வர வாய்ப்புகள் இருக்குது. எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. வியாபாரத்திலையும் இன்னைக்கு லாபம் இருக்குது. உத்தியோகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியவரும் வலுவாக உட்கார்ந்துருக்கார். அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில், எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய வகையில் சுக்கிரனும் புதனும் உட்கார்ந்துருக்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குதுங்க. இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் இருந்து மதியம் 1:30 மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:30 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. அதே போல் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எதுவாக இருந்தாலும் காலையிலேருந்து மதியம் 1:30 மணிக்குள்ளார செய்து முடிக்கிறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, அன்பை அள்ளி கொடுத்தால் விரைவில் திகட்டிவிடும். ஆயுள் வரைக்கும் அது நீடிப்பதற்கு அன்பை கிள்ளி கொடுத்தாலே போதும். ஆமாங்க, எந்த இடத்துல யாருக்கு அள்ளித்தரணும், யாருக்கு கிள்ளித்தரணும், அன்பை எப்படி தரணும், பாசத்தை எப்படி தரணும், காசு பணத்தை எப்படி தரணும்னு அறிந்து வைத்திருக்கக்கூடிய அறிஞர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக பூர்வ புண்ணியாதிபதி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. எங்கே போனாலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. வெளிவட்டாரம் நல்லா இருக்குது. வெளியில் யாரும் நமக்கு மரியாதை கொடுக்குறாங்க, பார்த்தாலே எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளார வந்தால் பிரச்சனையாக இருக்குது.
இருக்குது. 8ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. வீட்டுக்குள்ளார கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் அது பெருசாகிட்டே போகும். பழசெல்லாம் சொல்லி காட்டுறாங்க, சுட்டி காட்டுறாங்க. மாறிட்டோம் திருந்திட்டோம்னு சொன்னாலும் யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, நம்ப மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சில நேரங்களில் விழித்து கொண்டேயும் இருப்பீங்க. 6ஆம் இடத்துக்குரிய கிரகமாகிய உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய கிரகமாகிய சூரியன் 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் வெற்றி உண்டு, பணவரவு உண்டு, எதிரிகளை வீழ்த்தி நீங்கள் முன்னேறுவீங்க. பழைய கோர்ட்டு கேஸ் அதிலெல்லாம் உங்களுக்கு நல்ல தீர்ப்பு எல்லாமே கிடைக்குங்க. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதுவும் வெற்றிகரமாக முடியுங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே விற்று தீருங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு அடிக்கடி தொந்தரவு கொடுத்த அதிகாரி இன்றைக்கு உங்களை புரிஞ்சுக்கிட்டு ஆதரவாகவும் பேசுவாருங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:30 மணி வரைக்கும் அமோகமாக இருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:30 மணிக்கு பிறகு அருமையாக இருக்குதுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்த்தவங்களாம் அடங்குவாங்க. காலையிலேருந்து மதியம் வரைக்கும் அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க.